ம். தேர்தல் முடிவுகள் வெறியாகி சரியா 96 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 4 முழு நாட்கள். கரெக்ட். ஒரு சாதாரண தேர்தல் வருஷமா இருந்தா, இந்நேரம் நீங்க காலையில காஃபி குடிச்சுக்கிட்டே, ஆ புது முதலமைச்சரோட பதவியேற்பு விழாவ டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லையா? யார் யாருக்கு எந்தெந்த துறை, என்னென்ன அமைச்சரவை அப்படிங்கிற பட்டியல் எல்லாம் வெளியாகி, அரசாங்க இயந்திரம் பாட்டுக்கு சுழலத் தொடங்கியிருக்கும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு மே 9, 2026 ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாநிலமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் முட்டுக்கட்டையில சிக்கி அப்படியே உடைஞ்சு போயிருக்கு. கடந்த 4 நாட்களா தமிழ்நாட்டுல எந்த அரசாங்கமும் இல்ல. இது ஏதோ சாதாரண அரசியல் நிகழ்வு கிடையாது. ஆமா. இது இந்திய அரசியலமைப்போட எல்லைகள, அதோட விதிகளோட நெகிழ்வுத்தன்மையை நேரடியா சோதிக்கிற ஒரு உச்சகட்ட சதுரங்க வேட்டை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல செய்தி தொகுப்புகள், யூடியூப் விவாதங்கள், மூத்த பத்திரிகையாளர்களின் குறிப்புகள், அப்புறம் சட்ட நிபுணர்களோட விவாதங்கள் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த அதிகார போட்டியோட ஆழத்துக்கு போக போறோம். சரி, இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத இந்த தேர்தல் முடிவுகளை சமூகம் எப்படி பாக்குது அப்படிங்கிறது தான். அதாவது மக்கள் என்ன நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு புறம் பாத்தீங்கன்னா சிபிஐ மூத்த தலைவர் மகேந்திரன் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்கள்ல இருந்த ஊழல், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இதனால விரக்தி அடைந்த எளிய மக்களோட கோவத்தோட நேரடி வெளிப்பாடு தான் இந்த முடிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு இன்னொரு கோணமும் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒரு தனி மனிதனிடமோ அல்லது ஒரே கட்சியிடமோ முழு அதிகாரத்தையும் கொடுத்துடக்கூடாது, நீங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு மக்கள் அளித்த ஒரு மிக தெளிவான ஒரு முதிர்ச்சியான ஜனநாயக தீர்ப்பாகவும் இதை கருதலாம். ஓ, முதிர்ச்சியான தீர்ப்பு. ஆனா அந்த முதிர்ச்சியான தீர்ப்பு தான் இப்போ நடைமுறையில பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கியிருக்கு இல்லையா? ஆமா, எங்கள் அடிப்படையில பார்த்தா நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கு. நம்ம எண்கள் கணக்குக்கே வருவோம். இப்போ தவேக தலைவர் விஜய் 107 எம்எல்ஏக்குள்ளால தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட ஆதரவும் அவருக்கு இருக்கு. ஆக மொத்தம் 112 இடங்கள் அவர் வசம் இருக்கு. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் எண் 118. அதுதான் பிரச்சனையே. ஆளுநர் அர்லேக்கர் தன்னிடம் துல்லியமா 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதம் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அப்படின்னு கராரா சொல்லி 3வது முறையா விஜய திருப்பி அனுப்பியிருக்காரு. இது ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. ஆமா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாணவன் எக்ஸாம்ல ஒரு மார்க்ல ஃபெயில் ஆகும்போது காலேஜ் பிரின்சிபல் விதிய தளர்த்தாம கண்டிப்பா இருப்பார் இல்லையா? அது மாதிரி இருக்கா? இல்ல ஆளுநர் வேணும்னே விதிகளை மாத்துறாரா? ஒரு நிலையான அரசாங்கத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசியலமைப்பு ரீதியா ஆளுநரோட கடமை தானே? நீங்க கேக்குறது தர்க்க ரீதியா சரியாப்பட்டாலும் சட்ட வல்லுநர்கள் மத்தியில இது மிகப்பெரிய விவாதமா வெடிச்சிருக்கு. நீங்க சொன்ன அதே வாதத்தை தான் மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆளுநர் செஞ்சது சரிங்கிறாரா? ஆமா, ஆளுநருக்கு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது முழுமையான தனிப்பட்ட திருப்தி ஏற்படணும். குதிரைப்பேரம் நடப்பதை தடுக்கவும், நிலையற்ற ஆட்சியை தவிர்க்கவும் எண்களை துல்லியமா உறுதிப்படுத்த கூறுவது ஆளுநரோட உரிமை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்ப அது ஆளுநரோட உரிமைங்கிறாரு. ஆனா இதுக்கு எதிர்வாதமும் இருக்கே. கண்டிப்பா. முன்னாள் மத்திய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்கி இதை முற்றிலுமா மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது எண்களை எண்ணி பார்க்கிற இடம் கிடையாது. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரே இடம் சட்டமன்றம், அதாவது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் மட்டும்தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அப்போ முதல்ல ஆட்சி அமைக்க அழைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. ரோத்கி 1991 அமைந்த பி.வி. நரசிம்மராவ் காலத்து சிறுபான்மை அரச மிகச்சிறந்த உதாரணமா காட்டுறாரு. அந்த அரசிடம் பெரும்பான்மை இல்லையே. ஆமா, அந்த அரசு தன்னிடம் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட மற்ற கட்சிகளோட ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஒரு ஒருமித்த கருத்தை, அதாவது ஒரு கன்சென்சஸ் உருவாக்கி 5 வருஷம் வெற்றிகரமா ஆட்சியை நிறைவு செஞ்சது. இந்தியாவுல சிறுபான்மை அரசு ஒன்னும் புதுசு கிடையாது. கரெக்ட். அப்புறம் இந்த சர்க்காரியா கமிஷன் கூட ஒன்னு சொல்லுமே. ஆமா, சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைகளை எடுத்துக்கிட்டா அது மிக தெளிவா ஒரு வரிசை முறையை கொடுத்திருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு முதல் வாய்ப்பு தரணும், அது இல்லையென்றால் தனிப்பெரும் கட்சிக்கு அழைப்பு விடுக்கணும்னு அதுல இருக்கு.
இதேதான் மகேந்திரனும் சொல்றாரு இல்லையா? ஆமா, சிபிஐ மூத்த தலைவர் மகேந்திரன் இதையே சுட்டிக்காட்டி தனிப்பெரும் கட்சியான தவேகவை அழைக்க மறுக்கும் ஆளுநரோட செயல ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆளுநர் தான் தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்குறாரு அப்படிங்கிறது இவங்களோட உறுதியான வாதம். சரி, ஆளுநர் வெறும் சட்ட விதிகளை பின்பற்றுறாரா அல்லது ஆட்டத்தோட போக்கையே மாத்துறாரா அப்படிங்கிற விவாதம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இங்க விஷயமே வேற. என்ன சொல்றீங்க? அவர் எடுத்துக்கிற இந்த ஒவ்வொரு மணி நேர தாமதமும் களத்துல ஒரு மிகப்பெரிய வேதியியல் மாற்றத்தை உருவாக்குது. அந்த தாமதம் தான் தமிழ்நாட்டோட இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் கடந்த 50 வருஷங்கள்ல இல்லாத வகையில ஓரநீரை இணைய வாய்ப்புள்ளதா வர தகவல்களுக்கு அடித்தளமிட்டிருக்கு. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு திருப்பம் தான். இது எப்படி இருக்குன்னா, பேட்மேனும் ஜோக்கரும் கைகோர்ப்பது போல இருக்கு. அரை நூற்றாண்டு கால எதிரிகள் புதிதா வந்த ஒருத்தரை தடுக்க இணைவார்களா? இது வெறும் வதந்தியா இல்ல ஒரு தற்காப்பு உத்தியா? இந்த பேட்மேன் ஜோக்கர் ஓமையில் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இத ஒரு பெரிய அரசியல் கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான இருத்தலியல் பயம், அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் உங்களுக்கு புரியும். என்ன பயம்? தங்களோட இடம் போயிடும்னா? ஆமா, எம்ஜிஆர் அவங்க அதிமுகவை தொடங்கி முதலமைச்சரான பிறகு அவர் உயிரோட இருந்த வரை, அதாவது சுமார் 10 வருஷங்களுக்கு மேல திமுகவால ஆட்சி அதிகாரத்தோட பக்கமே வர முடியல. ஓ, அதே மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிடும்னு பயப்படுறாங்களா? கரெக்ட். அதே போன்ற ஒரு வரலாறு இப்போ மீண்டும் திரும்பிடும்ங்கிற பயம் அவங்களுக்கு வந்திருக்கு. விஜய் ஒருமுறை முதலமைச்சராகி அந்த அதிகார பலத்தின் மூலமா மாநிலம் முழுவதும் தான் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்திட்டார்னா அடுத்த 20 வருஷங்களுக்கு திராவிட கட்சிகளோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிடும். அப்போ விஜயோட வருகைங்கிறது வெறும் ஒரு தேர்தல் தோல்வி கிடையாது, தங்களோட ஒட்டுமொத்த அரசியல் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கிற ஒரு பூகம்பம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதானே? சந்தேகமே இல்லாம. அதனாலதான் இத வெறும் மீடியா வதந்திகள்னு நாம ஒதுக்கிட முடியாது. திரைக்கு பின்னாடி நடக்கிற நகர்வுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் சொல்றீங்களா? ஆமா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை புதுச்சேரியில உள்ள ஒரு ரிசார்ட்ல பாதுகாப்பா வச்சிருக்காரு. மறுபுறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னோட எம்எல்ஏக்களை அடுத்த சில நாட்களுக்கு சென்னையை விட்டு எங்கும் போக வேண்டான்னு உத்தரவிட்டிருக்கிறாரு. அப்ப திமுக அதிமுகவுக்கு வெளியில இருந்து ஆதரவு தர போறாங்களா? ஆனா திமுகவோட ஆதரவோட, அதாவது அமைச்சரவையில இடம் பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அதிமுகவை ஆட்சியமைக்க வைக்கலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் மிக தீவிரமா விவாதிக்கப்படுது. ஆனா இது தத்துவார்த்த ரீதியா மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? திமுகவும் அதிமுகவும் கைகோர்ப்பது அப்படிங்கிறது வெறும் அரசியல் கணக்கு மட்டும் இல்ல, அது உங்களோட அடிப்படை சித்தாந்தத்தையே கேள்விக்குள்ளாக்குமே. கண்டிப்பா. குறிப்பா பாஜக கூட்டணியில உள்ள அதிமுகவோட திமுக எப்படி இணைய முடியும்? இது சாத்தியமா? இதுதான் இந்த நகர்வுல இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை. நீங்க கேட்கிற போலவே திமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய தரப்பினர் பாஜக அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டணியில உள்ள கட்சிக்கு நாம எப்படி ஆதரவு தர முடியும்னு கொந்தளிக்கிறாங்க. அது நியாயமான கேள்விதானே? ஆமா, இது இத்தனை வருஷங்களா நாம கட்டமைத்த சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு போர்க்கொடி தூக்குறதா தகவல்கள் வருது. காங்கிரஸ் கட்சியும் இதே கேள்வியை தான் எழுப்புது. நேத்தைய எதிரிகள் இன்னைக்கு எப்படி திடீர்னு நண்பர்களாக முடியும்? சிறுபான்மையினர் வாக்குகள் முழுமையா திமுகவை விட்டு விலகிடும்னு ஒரு பயம் இருக்கும்ல? கண்டிப்பா. அந்த அச்சம் அக்கட்சியோட மூத்த தலைவர்களிடமும் இருக்கு. அதனால இந்த நகர்வு அவ்வளோ சுலபமா நடந்துராது. சரி, ஆளுநர் கொடுத்த கால அவகாசம் எப்படி பெரிய கட்சிகளை நிலைகுலைய செய்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஆட்டத்தோட மறுபக்கத்துக்கு வருவோமா? அந்த மேஜிக்கன் தேடல் கரெக்டா? ஆமா, விஜய்க்கு ஆட்சியமைக்க 118ங்கிற மேஜிக் எண் தேவை. அவர்கிட்ட இப்போ 112 இருக்கு. மீதமுள்ள 6 இடங்களை நிரப்ப விசிக்கு 2, சிபிஐ 2, சிபிஎம் 2 ஆகிய கட்சிகளோட ஆதரவு அவருக்கு தேவைப்படுது. ஆனா இந்த கட்சிகள் எதுவுமே இன்னும் வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கலையே. அதுதான் விஷயமே. அவங்க தொடர்ந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 2 சீட்டுகளை மட்டுமே வச்சிருக்கிற விசிகா துணை முதல்வர் பதவியை கேட்கறதா செய்திகள் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இல்ல, ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம்ல வெறும் 1% பங்குகளை வச்சிருக்கிறவங்க யார் சிஇஓ அப்படிங்கறத தீர்மானிக்கிற அந்த ஸ்விங் ஓட்ட கையில வச்சிருக்கிறத போல இதை கருதலாமா? வெறும் 2 இடங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பதவியை கேட்கறது ஒரு அரசியல் பேரமா அல்லது தலித் அரசியலுக்கான அதிகார பகிர்வா? இத நாம வெறும் அதிகார பேரம் அப்படின்னு சுருக்கிட முடியாது. இது பல தசாப்தங்களா தலித் அரசியல்ல இருக்கிற அதிகார பொசியோட வெளிப்பாடு.
ஆனா அதே சமயம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதுரங்கமும் இருக்கலாம். சதுரங்கமா? யார சொல்றீங்க? திமுக தன்னிடமுள்ள நீண்டகால செல்வாக்க பயன்படுத்தி திருமாவளவனை வச்சு இந்த ஆட்டத்தை நடத்துதா அப்படிங்கிற சந்தேகமும் எழும்பியிருக்கு. ஓ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இன்னும் அமைதியா இருக்காங்களே. ஆமா, அவங்க இன்னும் தங்கள் முடிவு அறிவிக்காம இருக்கிறதுக்கு கூட்டணி கடமை ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த அரசாங்கம் எப்படி இயங்கும் அப்படிங்கிற தெளிவின்மையும் ஒரு காரணம்தான். ஆனா இங்கதான் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. அடா, திருப்பமா? என்னது அது? ஒன் இண்டியா மாதிரியான செய்தித்தளங்கள் நேத்து வெளியிட்ட ஒரு தகவலை நாம ஆழமா பகுப்பாய்வு செய்யணும். அப்படி என்ன ட்விஸ்ட்? விஜய் வேற ஏதாவது கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை இழுக்க பாக்குறாரா? இல்ல, அதை விட மிகப்பெரிய நகர்வு. 118 அப்படிங்கிற எண்ணிக்கையை எட்டுவதற்கும் ஆளுநரோட முட்டுக்கட்டையை உடைப்பதற்கும் விஜய் ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு தயாராகிவிட்டதா கூறப்படுது. தியாகமா? புரியலையே. அதாவது முதலமைச்சர் பதவியை விசிகோட துல் திருமாவளவனுக்கும் துணை முதல்வர் பதவியை தவகவோட மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் விட்டுக் கொடுக்க விஜய் திட்டமிட்டுள்ளாராம். ஒரு நிமிஷம், என்னது முதலமைச்சர் பதவியா? ஆமா, தேர்தலுக்கு முன்பு தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி 107 இடங்களை வென்ற பிறகு பதவியை விட்டு கொடுப்பது ஒரு அரசியல் தற்கொலையா மாறாதா? அவர் கட்சி தொண்டர்கள் இதை எப்படி ஏத்துப்பாங்க? மேலோட்டமா பார்த்தா இது தியாகம் அல்லது தற்கொலை போலத்தான் தோணும். ஆனா இது ஒரு மிக நுட்பமான மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? எப்படி? கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. தமுகவோட 107 எம்எல்ஏகள், காங்கிரஸோட 5, விசிகோட 2, அப்புறம் கம்யூனிஸ்டுகளோட 4 இடங்கள் என எல்லாம் சேர்ந்தா 118ங்கிற அந்த மேஜிக் எண் துல்லியமா வந்துடும். ஓ, அப்போ ஆளுநரால தடுக்க முடியாதே. எக்ஸாக்ட்லி. ஆளுநரால இதை எந்த காரணத்தை கொண்டும் நிராகரிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலா தமிழ்நாட்டுல இத்தனை வருஷங்களா சமூக நீதியை பேசி வரும் திராவிட கட்சிகள் கூட செய்யாத ஒரு காரியத்தை விஜய் செய்யறாரு. அதாவது ஒரு தலித் தலைவரை முதலமைச்சராக்குறது. ஆமா, ஒரு தலித் தலைவரை முதலமைச்சராக்குவதன் மூலமா சமூக நீதிக்கான தன்னோட அர்ப்பணிப்பை ஒரு வெறும் வார்த்தைகளா இல்லாம செயலால நிரூபிக்கிறாரு. ஆனா இது உண்மையா நடந்தா அது திமுகவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இல்லையா? ஆமா, மிகப்பெரிய தலைவலிதான் அவங்களுக்கு. அவங்க நீண்ட காலமா சமூக நீதி காவலர்களா தங்களை முன்னிறுத்துபவர்கள். திருமாவளவன் முதலமைச்சராவது அவங்களால வெளிப்படையா எதிர்க்க முடியாது, அதே சமயம் ஆதரிக்கவும் முடியாது. இது திராவிட கட்சிகளுக்கும் ஆளுநருக்கும் ஒரே கல்லில் வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக்மேட். துல்லியமா பிடிச்சிங்க. அதை எதிர்க்க முற்பட்டா தலித் சமூக வாக்குகளை ஒட்டுமொத்தமா இழக்க நேரிடும். ஆதரிக்க முற்பட்டா விஜயோட அரசியல் நகர்வுக்கு தலையசைக்க வேண்டியிருக்கும். இது நிஜமாவே ஒரு அற்புதமான அரசியல் வியூகம்தான். ஆமா, ஆனா இது அதிகாரப்பூர்வமா நிறைவேறுமா அல்லது வெறும் அரசியல் அழுத்து உத்தியா அப்படிங்கறத நாம உன்னிப்பாக கவனிக்கணும். சரி, ஒருவேளை ஆளுநர் அர்லேக்கர் இந்த புதிய கணக்கையும் ஏற்க மறுத்துட்டா, ஆளுநர் வேற ஏதாவது ஒரு சிறு தொழில்நுட்ப காரணத்தை கூறி இன்னும் ஒரு வாரம் தாமதப்படுத்தினா என்ன நடக்கும்? அதுக்கு தவக ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்களே. ஆமா, தவேக தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தங்களோட 107 எம்எல்ஏகளும் ஒட்டுமொத்தமா ராஜினாமா செய்வாங்கங்கிற மிரட்டல் அது. அது மட்டுமில்லாம சென்னை மெரினா, லோக் பவன் மாதிரியான இடங்கள்ல தவேக தொண்டர்கள் பெருமளவுல போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண மிரட்டல் கிடையாது. ஆட்டத்தை தொடங்கும் முன்பே மைதானத்தை விட்டு வெளியேறுவது ஒரு பலவீனமா அல்லது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே முடக்கும் ஒரு பிரம்மாஸ்திரமா? இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. இது நிச்சயமா பலவீனம் கிடையாது. இது ஒரு நியூக்ளியர் ஆப்ஷன். நியூக்ளியர் ஆப்ஷனா? ஆமா, அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவோட கீழ், அதாவது ஆர்டிகிள் 356, ஒரு மாநிலத்தில் ஆட்சி யாந்திரம் முற்றிலுமா முடங்கினால் என்ன நடக்குமோ அதை நோக்கி மாநிலத்தை இழுத்து செல்லும் நகர்வு இது. ஓ, 107 பேரும் ராஜினாமா செஞ்சா 107 எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்தமா ராஜினாமா செஞ்சா 234 இடங்கள் கொண்ட சட்டமன்றத்தோட பலம் திடீர்னு 127 குறைங்க வரும். அப்போ மேஜிக் எண்ணும் குறைஞ்சிடுமே. ஆமா, புதிய மேஜிக் எண் 64ஆ மாறும். ஆனா நடைமுறையில ஒரு மாநிலத்தோட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம எந்த ஒரு அரசாங்கமோ ஜனநாயக ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ செயல்படவே முடியாது. அப்படி என்றால் ஆளுநருக்கு வேற வழியே இருக்காதா? அவர் என்ன முடிவெடுக்க முடியும்? ஒட்டுமொத்தமா அரசாங்க இயந்திரம் செயலிழந்துவிடும் என்பதால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் ஒரு பொது தேர்தலுக்கு, அதாவது ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ்க்கு உத்தரவிடுவதை தவிர ஆளுநருக்கு வேற வழியே இருக்காது. அப்போ இதுதான் தவையாகுயோட உண்மையான திட்டமா? ஆமா, மீண்டும் ஒரு தேர்தல் வந்தா எங்கள ஆளுநரும் பெரிய கட்சிகளும் சேர்ந்து சதி செஞ்சு தடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அனுதாப அலைய, ஒரு சிம்பத்தி வேவ மக்களிடம் கொண்டு செல்ல முடியும்.
ஓ, அந்த அனுதாப அலையில இன்னும் நிறைய சீட் ஜெயிக்கலாமே. எக்ஸாக்ட்லி. இப்போ கிடைச்ச 107 இடங்கள் அடுத்த தேர்தல்ல 150 இடங்களா மாற அதிக வாய்ப்புள்ளது அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களோட கணக்கு. அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்றாலும் பலன் அதிகமா இருக்கும். ஆனா இதற்கெல்லாம் பின்னணியில ஆளுநரை இயக்குற மத்திய அரசும் குறிப்பா பாஜகவும் தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலா முன்வைக்கப்படுது. இத பாஜக எப்படி எதிர்கொள்றாங்க? முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இதை ஒரு வீடியோ பதிவுல திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க முன்வைக்கும் வாதம் என்னன்னா, எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத போது நிலையான அரசாங்கத்தை உறுதி செய்ய வேண்டியது ஆளுநரோட அரசியலமைப்பு ரீதியான கடமை. இங்க கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ள பதவிக்காக பேரம் பேசிக்கிட்டு அந்த பழிய ஆளுநர் மீதும் பாஜக மீதும் போடுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, ஒருவேளை ஆளுநர் 112 எம்எல்ஏகளை வச்சு அரசை அமைக்க அனுமதித்து அது 2 மாதங்கள்ல கவிழ்ந்துட்டா அப்போ இதே தலைவர்கள் ஆளுநர் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு விமர்சிப்பாங்க அப்படிங்கறதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஒவ்வொரு தரப்பும் தங்களுக்கான நியாயத்தை மிக வலுவாகவே முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு வாரத்துல தமிழ்நாடு கண்ட அரசியல் நாடகம் எந்த ஒரு த்ரில்லர் திரைப்படத்தோட திரைக்கதையை விடவும் விறுவிறுப்பானது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா பல திருப்பு முனைகள். ஆமா, ஒரு புதிய கட்சியோட அபரிமிதமான எழுச்சி, எந்த அழுத்தத்திற்கும் பணியாம சட்ட விதிகள்ல கராரா நிற்கும் ஆளுநர், தங்களோட அரை நூற்றாண்டு கால செல்வாக்கு எங்கே சரிந்து விடுமோ அப்படிங்கிற திராவிட கட்சிகளோட உச்சக்கட்ட பயம், அப்புறம் ஒவ்வொரு எம்எல்ஏவோட ஆதரவுக்கும் நடக்கும் திரைமறைவு பேரங்கள் என பல அடுக்குகள் இதுல இருக்கு. ஆனா இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் அரசியல்வாதிகள் தங்கள் நாற்காலியை தக்க வைக்க நடத்துற நாடகம், இதனால எனக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, அது ஒரு சாமானியனுக்கு வர்ற ரொம்ப இயல்பான கேள்விதான். ஆனா இது உங்களுடைய ஒவ்வொரு வாக்கோட மதிப்பு என்ன அப்படிங்கறத உணர்த்தும் ஒரு நேரடி வரலாற்று வகுப்பு. கடந்த 4 நாட்களா தமிழ்நாட்டுல புதிய திட்டங்கள் எதுவும் கையெழுத்தாகல. மாநிலத்தோட பல நிர்வாகப் பணிகள் அப்படியே முடங்கி இருக்கு. அரசாங்க இயந்திரமே நின்னுடுச்சு. ஆமா, நீங்க அளித்த வாக்கு வெறும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு அரசாங்கத்தோட பட்ஜெட் எப்படி நிறைவேற்றப்படும், மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் எப்படி செயல்படும் அப்படிங்கறதே தீர்மானிக்குது. கூட்டணி அரசியல்னா என்ன, அதுல ஒரு சிறு கட்சியோட ஸ்விங் ஓட் எப்படி அரசாங்கத்தையே மாத்தும் அப்படிங்கறதையே உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மிக முக்கியமான ஒரு பதிவு. இது வெறும் செய்தியாக கடந்து செல்லவே முடியாது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆளுநரோட முடிவாகட்டும், தவேகவோட அடுத்த நகர்வாகட்டும், அடுத்த 48 மணி நேரங்கள் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான நேரமா இருக்க போகுது. கண்டிப்பா. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வச்சு இதை நிறைவு செய்ய விரும்புறோம். எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத இந்த சூழல்ல நம்ம வழக்கமா ஒரு அரசியல் குழப்பமாகவோ அல்லது நிலையற்ற தன்மையாகவோ பார்க்க பழகிட்டோம். ஆனா இதை நம்ம ஏன் வேறு விதமா பார்க்க கூடாது? ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள். ஆமா, எந்த ஒரு தனி மனிதரோ அல்லது கட்சியோ முழு அதிகாரத்தையும் கைப்பற்றி சர்வாதிகாரமா செயல்படாம அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து ஒவ்வொரு முடிவையும் விவாதித்து எடுக்கணும் அப்படின்னு மக்கள் அளித்த ஒரு தெளிவான ஜனநாயக தீர்ப்பா இதையே நாம கருதக்கூடாது. இது ஒரு அருமையான பார்வை. இனி வரும் காலங்கள்ல ஒற்றை கட்சி ஆதிக்கம் அப்படிங்கிறது முற்றிலுமா மறைந்து சமரசங்களும் விட்டுக்கொடுத்தல்களும் நிறைந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிரந்தர விதியா மாறப்போகுதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.